ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வெல்கம் ஆல். நம்ம 9th சாப்டர் பாதியில இருக்கோம். இப்ப அதை கண்டினியூ பண்ணலாம். கடைசியா 22வது ஸ்லோகம், அந்த முக்கியமான ஸ்லோகம் சொன்னா, அனன்ய சிந்தயந்தோ மாமே ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யயுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதாவது யார் என்னை அந்நியர் அல்லாராய் என்னையே நினைத்து யாண்டும் என்னையே உபாசிக்கும் நித்திய யோகிகளுடைய யோகக்ஷேமத்தை நான் வழங்குகிறேன். இதுக்குதான் நானு அந்த மீனிங் இங்கிலீஷ்ல குருஜி சொன்னது அந்த இங்கிலீஷ்ல நான் போட்டிருந்தேன். அத படிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். படிச்சிருப்பீங்கன்னு சொன்னீங்க நிறைய பேரு. அதுல என்ன வேணும், யோகக்ஷேமம் வகாம்யகம் தான் குருஜி அங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. அதாவது உனக்கு என்ன தேவை அது எனக்கு தெரியுமே, உனக்கு தேவையானதை நான் கொடுப்பேன். கொடுத்தது மட்டும் இல்ல, உன்கிட்ட இருக்கிறத காப்பாத்தி வச்சுக்கிறதுக்கும் உனக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு. அதான் யோகம் க்ஷேமம் வகாம்யகம், அதெல்லாம் நான் தான் கொடுப்பேன். என்ன பண்ணணும் அதுக்கு? நீ அந்நியர் அல்லா, என்னையே அந்நியர் அல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீ என் பக்கத்துல வந்துடும், என் குழந்தையா ஆயிடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அடுத்தது இப்போ 23வது. இதுவும் அதே ஒரு இதுல இருந்து நம்ம இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம முதல்லயே படிச்சிருக்கோம். அதாவது நீ என்ன மட்டும் வணங்குற, என்னதான் நீ எல்லாத்தையும் உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்க கூடியது நான் தான். 1 minute, சாரி. ஆனா நீ என்ன பண்ற, என்னை விட்டுட்டு ஒரு சீக்கிரமா ஒரு அவசரமா எதனா ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு நீ மத்த தேவதைகள் கிட்ட போட்டுக்கிற. ஒரு மியூசிக் வேணும்னா போய் சரஸ்வதிக்கு நமஸ்காரம் பண்ற, வருண ஜபம் வேணா வருண ஜபம் பண்ற, இந்த மாதிரி எல்லாம் பண்ற. ஆனா இதெல்லாம் உனக்கு அவங்க மூலியமா கொடுக்க கூடியது நான் தான் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னார் இல்லையா? அதே மாதிரி இங்க அந்த ஸ்ரத்தையையும் நான் உன்னோட ஸ்ரத்தையையும் நான் தான் உனக்கு ஸ்ட்ராங்கா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இங்க மற்ற தேவதைகளை வணங்குதல் ஈஸ்வர ஆராதனை ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அதான நம்ம பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு பெருமாளை ஆராதனை பண்றவங்க மத்த கோயிலுக்கு போக கூடாது, மத்த எங்கும் போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. மோஸ்ட்லி விசிஷ்டாத்வைதத்துல இருக்கவங்க எல்லாம் ஒரே கடவுள் தான், அதை தவிர வேற எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் தப்பு இல்ல. ஆனா மத்த தெய்வங்களை போய் நீ வணங்குறதுனால உனக்கு பெருமாள் கோச்சுப்பாரு அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஏன்னா இங்க அவரே சொல்றாரு, ஸ்ரத்தையோடு கூடிய பக்தர்கள் மத்த தேவர்களை வணங்குங்கால் விதி வழுவியர்களாக என்னையே வணங்குகின்றனர். இங்க இந்த விதி வழுவுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம கொஞ்சம் இங்க விளக்கமா பார்க்கணும். அதாவது அவிதி பூர்வகம், அவிதி பூர்வகம் அப்படின்னா விதி அவிதி, விதி அல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம். கௌந்தேயா ஸ்ரத்ததையா அன்விதாக
ஏ பக்தாக அந்ய தேவதாக அப்பி யஜந்தே தே அப்பி அவிதி பூர்வகம் மாமேவ யஜந்தி. விதி வழுவியர்களாக என்னையதான் அடையறாங்க. இங்க ஏன் விதி வழுவிய அப்படின்னு சொல்றான்னா, உனக்கு ஒரு நேர்பாதை இருக்கு சரியா, அதுல போனா நீ நேரா என்கிட்ட வரலாம். நீ ஏன் சுத்தின்னு போற? சுத்தின் போகும்போது நீ வழி தவறி போறதுக்கு உனக்கு சான்சஸ் இருக்கு. நீ நேரா வாய, நான் தான் கதவை திறந்து வச்சிருக்கேனே, நீ ஏன் ஊர்லாம் சுத்திட்டு பின்பக்கம் கதவா உள்ள வர? நான் தான் கதவை திறந்து வச்சு வாவான் தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நீ சுத்தி போயிட்டு எங்கன்னா போயிட்டு திருப்பி அப்புறமா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா நடுவழியில நீ பாத மாதிரி போயிடாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் எதுனா நம்ம போன தடவை கூட சொன்னேன் இல்லையா, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் 7 வாரம் போய் கோயிலுக்கு போய் விளக்கேத்தி வச்சுட்டா எனக்கு சரியாகும், ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வா. அந்த விளக்கேத்தினா அந்த எந்த பகவானுக்கு போய் நீ விளக்கேத்துறியோ அவன் மூலியமா உன்னோட உடம்ப சரி பண்றதும் நான் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஆனா இந்த 7 வாரம் போகும்போது 1 வாரம் ஏதோ தப்பிடுச்சு, சரி அதனால ஐயோ 7 வாரம் போச்சு. அப்புறம் சொல்றாங்க 7 வாரத்துல 1 வாரம் போயிட்டா நீ திருப்பி 7 வாரம் இருக்கணும். ஐயோ அப்படியா, சரி 4வது வாரம் வரும்போது வீட்டுல கல்யாணம் வந்துடுச்சு, கல்யாணத்துக்கு போகாம எப்படி கோயிலுக்கு போறதா, கல்யாணத்துக்கு போறதா, பெரிய குழப்பம். இதெல்லாம் நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது. இவ்வளவு நீ கஷ்டமே படாதங்கிறேன்னு நான் தான். நீ என்ன நினைச்சுக்கோ, என் பேரையே சொல்லிடுரு, அப்பதான் உனக்கு ஈஸியான வழி சொல்ற, நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னுங்க பகவான் பாவம் வருத்தப்படுறார். ஆக்சுவலி ஸ்ரத்தையோடைய கூடிய பக்தர்கள் மற்ற தேவதைகளை வணங்கும் கால் விதி வழிவியவர்களாக என்னையே வணங்குகிறார்கள். அது இன்னொன்னு, அதையே இப்ப கொஞ்சம் வேற விதமான்னு சொல்ல போறாங்க. நானே சகல யாகங்களுக்கும் போக்தா. நீ யாருக்கு நீ படையல் வச்சாலும் யாருக்கு நைவேத்தியம் பண்ணாலும் அது எங்கேயோ போகும்ல, அது எங்க போகும் கடைசியில எனக்கு தான் வரும், அதையெல்லாம் ஏத்துக்கிறவன் நான் தான் அப்படின்னு சொல்லி, நானே சகல யாகங்களுக்கும் போக்தாவாகவும் பிரபுவாகவும் இருக்கிறேன். ஆனால் பல தேவதைகளை வணங்குபவர்கள் என்னை உள்ளபடி அறிகிறார்களே. நீ யாரையும் நினைச்சுன்னு கொடுக்குற, அதையும் நான் தான் எடுத்துக்கிறேன், இதை விட நீ என்னையே நினைச்சுட்டு கொடுத்தான்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல இல்லையா? இப்ப எனக்கு யாருன்னா கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா நேரா என்கிட்ட கொடுக்காம என் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு, இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு, என் பொண்ணு அம்மா இது உனக்கு தான் நல்லா இருக்கும் இந்த புடவை, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னா, அடப்பாவி அந்த புடவை எனக்கே கொடுத்திருந்தா நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி நீ ஏன் யாருக்கோ கொடுக்குற, நீ யாருக்கு கொடுத்தாலும் அது சுபாவுக்கோ பூர்ணிக்கோ புடவை யாரானா கிஃப்ட் கொடுத்தா அது ஜெயுக்கு தான் சேரும், அம்மாவுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா அவங்கள புடவை கட்டுறது இல்ல, வேற வேற ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி நீ யாருக்கு என்ன கொடுத்தாலும் அது சேரக்கூடியது எனக்கு தான். ஆனா என்ன நீ தெரிஞ்சுட்டு எனக்காக நீ வாங்கி கொடுத்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல. அதுதான் இங்க ஒரு சின்ன ஒரு புரிதல் நமக்கு வேண்டி இருக்கு. ஆனால் பல தேவதைகளை வணங்குபவர்கள் என்னை உள்ளபடித்து அறிகிறார்கள் இல்லை. அப்ப நீ என் வயசுக்கு ஏத்த மாதிரி புடவை கொடுத்திருப்பல்ல இல்லையா? சோ என்னை அறிகிறார்கள் இல்லை, ஆகையால் அவர்கள் விதி வழுவியவர்களாக வீழ்கின்றனர். அதனாலதான் அவங்க வழி தவறி போயிடுவாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றார். அது அகம், அந்த இது படிக்கலாம் 24வது. அகமேவ சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுச்ச. அதை அனுபவிப்பவனும் அதற்கு பிரபுவானவனும் நான் தே. ஆனால் தே மாம் தத்வேன ந அபிஜானந்தி அத்தக ஷவந்தி. ஷவந்தி அப்படின்னா வழுவி போறது, தவறி போறது, சரிக்கிடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாத்தையும் நான் தான் கொடுக்குறேன், அதெல்லாம் வர்றது எனக்கு தான் அப்படின்னு தெரியாம என்ன தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாருங்க. 25வது, நீ யார வணங்குறியோ அவங்ககிட்ட போய் சேருவேன், ஆனா அவங்க எல்லாமும் என்னோட பிரதிநிதிகள் தான். யாந்தி தேவப்ரதா தேவான் பித்ருன் யாந்தி பிருத்திவ்ரதா பூதானி யாந்தி பூஜேஜ்யா
யாந்தி மாம்யா அஜனு அதி, என்னையே தான் வந்தடைகிறார்கள். தேவவிரதா அப்படின்னா தேவர்களை தொழுபவர்கள், தேவான் யாந்தி தேவர்களை அடைகிறார்கள். பித்ருவிரதா பித்ருன் யாந்தி, பித்ருக்களை வணங்குபவர்கள் பித்ருக்களை போய் சேர்கிறார்கள். பூதே பூதேஜியா பூதங்களை வணங்குபவர்கள் பூதானி யாந்தி. அதே மாதிரி மத்தியாஜினக மாமபி ஆந்தி, என்னை வணங்குபவர்கள் என்னைய வந்து சேர்கிறார்கள். சோ நீ அங்க பித்ருக்கிட்ட போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு ஊரை சுத்திட்டு என்ன வந்து சேராம வழி தவறி போய் திருப்பி நீ பூலோகத்துக்கு வந்து திருப்பி நீ இன்னொரு ஜென்மம் எடுத்து அந்த ஜென்மத்துல உனக்கு இந்த ஞானம் வந்து திருப்பி இதெல்லாம் நீ பண்ணி திருப்பி அப்புறமா என்ன புரிஞ்சுண்டு என்கிட்ட வர்றதுக்கு இப்பே வரலாம் இல்லையா? அதுதான் வந்து ஈஸியான வழி அப்படின்னு சொல்றாங்க. தேவர்களை தொழுபவர்களே தேவர்களை அடைகின்றனர். பித்ருக்களை போற்றுபவர் பித்ருக்களை அடைகின்றனர். பூதங்களை வணங்குபவர் பூதங்களை போய் சேர்க்கின்றனர். என்னை பூஜிக்கிறவர்கள் என்னையே வந்து சேர்கிறார்கள். இப்போ இந்த பித்ருக்கள் தேவர்கள் பூதங்கள் பித்ருக்கள் தேவர்கள்னு ஒரு ஹையரார்கி இருக்கு. நம்ம யாரோட நம்மள ஐடென்டிஃபை பண்றோமோ, நான் வந்து பிள்ளை எங்க அப்பா தான் எனக்கு எல்லாம் அப்படின்னா அப்பா செத்து போயிட்டாதான் அப்பா அப்பா என்ன காப்பாத்துன்னு பண்றோம். சோ தென் அப்பாவை விட வந்து இந்த பஞ்சபூதங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த பஞ்சபூதங்களை வந்து நம்ம வணங்குவோம். இதுக்கெல்லாம் மேல தேவர்கள் இல்லையா, இந்திரனை பூஜை செஞ்சா இந்திர பதவி கிடைக்குமே, நம்ம இந்திரலோகத்துக்கு போலாமேனா இந்திர பூஜை செய்கிறார்கள். இந்திர பூஜை மட்டும் செஞ்சா கூட அங்கதான் போக முடியும். சோ நம்ம எந்த லெவல்ல இருக்கோமோ அதுக்கு மேல இருக்கிறவங்கள, இந்த லெவல்ல இருந்தா அதுக்கு மேல இருக்கிறவங்கள, இந்த லெவல்ல இருந்தா அதுக்கு மேல. சோ கீழே இருக்கிறவங்க மேலே தன்னை விட மேல அவர்கள் நினைப்பவர்களை பூஜித்து அவர்களை போல அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல நான் தாண்டா இருக்கேன், நீ அந்த அளவுக்கு ஏழு, அந்த அளவுக்கு 4வது மாடியில இருக்காத, 14வது மாடிக்கு போ, நான் பக்கத்துல அடுத்த மாடியிலே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப அந்த லெவல் பட யாரான கீழே இருக்கிறவங்கள பிரார்த்தனை பண்ணுவாங்களா? மாட்டாங்க இல்லையா? சோ நமக்கு மேலே இருக்கிறவங்கள ஆண் அண்ணா தம்பினு மேல யாரேனும் இவங்கெல்லாம் நம்மளை விட படிச்சிருக்காங்கன்னா நம்மளை விட படிச்சவங்களதான் நம்ம பார்ப்போம். நம்ம லெவல்ல கீழே இருக்கவங்க நம்ம வச்சு இந்த மாதிரி இருக்கு, ஏன் நான் எம்எஸ் எல்லாம் படிச்சேன், அவன் ஜாலியா 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கு, அந்த மாதிரி நம்ம கீழே இருக்கிறவங்கள பார்க்க மாட்டோம். சின்ன இவங்களெல்லாம் தாண்டி வா, அங்க வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருநிலையை அடைவதற்காக நம்ம முயற்சி செய்யணும். இதுக்கு வந்து ஒரு யாரு எனக்கு என்ன கொடுப்பான்னு எனக்கு தெரியல, எனக்கு இந்திர பதவி ரைட்டா இல்லைன்னா இந்த பஞ்சபூதங்களை நம்ம வணங்குவது ரைட்டா என்னன்னு தெரியலன்னா பேசாம விட்டுரு, என்கிட்ட வந்துடு. அதுக்குதான் வந்து இந்த சாயக்காரனோட கதை எங்க சொல்லியிருக்காங்க. நம்ம துணி எடுத்து போய் ஒரு சாயக்காரனுக்கு அவன் கலர் கலரா சாயம் தொட்டியில வச்சுட்டு இருக்கான். இந்த துணிக்கு சிவப்பு கலர் சாயம் போடுன்னா அதுல முக்கிய எடுத்தாரான். இன்னொருத்த மஞ்சள் கலர் கேட்டா அங்க முக்கிய எடுத்து தரான். இன்னொருத்தன் வரான், என்னோட இந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த கலர் போட்டாலே சரியா இருக்குன்னு தெரியலையே, நீயே போடுப்பா அப்படின்னா கொடு அப்படின்னு பெஸ்ட் கலர் போட்டுறான். சோ எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல, சோ நான் எந்த நிலையில இருக்கேன்னு எனக்கு தெரியல, சோ என்னை விட மேல் எதுன்னு எனக்கு தெரியல, அதனால எனக்கு எது ரைட்டோ நீயே அங்க எடுத்துட்டு போயிடு. இதுதான் வந்து டோட்டல் சரணாகதி. எனக்கு தெரியாது, எனக்கு அந்த பூனைக்குட்டி குரங்குக்குட்டி கதை சொல்லுவோம் இல்லையா, நான் குரங்குக்குட்டி கிடையாது, நான் பூனைக்குட்டி. நீ தான் என்ன கவ்வி எடுத்துன்னு போய் எங்க வைக்கணுமோ எங்க பத்திரமா இருக்கணுமோ அங்க நீ வெய்யே அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் சரணாகதி. எனக்கு எந்த கலர் சரியா இருக்குன்னே தெரியல, நீயே போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்கறது வந்து பெருமாள் கிட்டயே நம்மள சப்மிட் பண்ணிடுறது வந்து ரொம்ப ஈஸி. அதுக்கே நம்ம இந்த கலரா அந்த கலரான்னு போனோம். சம்டைம்ஸ் நம்ம துணி கடையில போய் என்ன எடுக்கலாமா, எனக்கு இது நல்லா இருக்குமா, நீயே எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையே கிடையாது இல்லையா? அந்த மாதிரி எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு விடுறது வந்து ரொம்ப மேலான விஷயம். சரி, அதுக்காக என்கிட்ட வருது அவ்வளவு கஷ்டமா, எனக்கு அவ்வளவு கொடுக்கணுமா நீன்னா ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சுலபம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லோகம் அது. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரச்சயம்.
பிரயச்சதி ததஹம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரியதாத்மனக. பிரியதாத்மனக அவங்கள யாரு எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனசோட, தூய மனசோட எனக்கு உபகிருத்தம், எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. எதனால எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க? பக்தியோட எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு பூவை வச்சு செஞ்சாலும் சரி, பழத்தை வச்சு செஞ்சாலும் சரி, இல்ல ஒன்னும் தெரியல ஒரு பால் தினம் பாலை காய்ச்சி தினம் வச்சா அது கூட எனக்கு வரும். அது கூட இல்லையா, நீ தண்ணி வச்சா கூட எனக்கு போரும். அந்த மாதிரி எதையுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. அவரு நம்ம கிட்ட இந்த எதிர்பார்க்கறது ஒரே விஷயம், நம்மளோட சரணாகதி, நம்மளோட அன்பான அந்த மனதை அவர் கேட்கிறார். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே அவர் கேட்கிற. சோ இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். என்னன்னா, பத்திரம், இலை, அப்புறமா அது பூவா வர்றது. பூ காயாகி கனியாகிறது. கனியில தான் அந்த ஜூஸ், அதோட சாரம் இருக்கு இல்லையா? சோ அந்த சாரம் வரணும்னா இலையிலிருந்து அது நம்ம அந்த குளோரோஃபில் எல்லாம் எடுத்துண்டு அது பூ மலர்ந்து பூ காயாகி கனியாகி அதுல ஒரு சாரம் வரணும். So these are all the different stages of our evolution. நம்ம இந்த ஆத்ம ஞானத்துல எங்க போறோம்? நான் பூவா இருக்கேனா, இல்ல நான் இன்னும் இலையாவே இருக்கேனா, இல்ல நான் கனிஞ்சிட்டேனா, நான் சித்தி அடைஞ்சிட்டேனா அப்படின்னு எந்த நிலையில நீ இருந்தாலும் நீ என்கிட்ட வா. இதான் இந்த பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்ங்கிறது. எந்த நிலை நீ காயா இருந்தா கவலைப்படாத, உன்னை தோயமா ஆக்குறது என்னோட வேலை. நீ பழமாயிட்டியா, உன்னை சித்தியடை வைக்கிறது என்னோட வேலை. சோ இந்த பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்ன்றது அந்த மெட்டீரியல் பூவு, மெட்டீரியல் பழம், மெட்டீரியல் இலை மட்டும் கிடையாது. அது நம்மளோட ஆத்மாவோட ஒரு எலிவேஷனை காட்டுறது. சோ நீ எந்த நிலைய, அந்த சாயக்காரன் மாதிரி நீ எந்த கலர் உனக்கு பிடிக்கும் தெரியலையா, விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். நீ வா, நீ வந்தானா நான் உன்னோட சாராம்சமா உன்னை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே எப்படி பண்ணுவ? அதெல்லாம் நீ என்ன கொடுக்குறியே, நீ என்ன நீ உன்னை எந்த நிலையில இருக்கேன்னு தெரியாம உன்னையே, அதுதான் நம்மள ஆத்ம யஜ்ஞம் அப்படின்னு முதலே பார்த்துருக்கோம் இல்லையா? உன்னையே எனக்கு சமர்ப்பணம் பண்ணிடு. நீ எந்த நிலையில இருந்தா சரி. இங்கதான் நான் அந்த ஒரு தாயாரோட எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு குழந்தை போயிட்டு வெளியில விளையாடி அது சாக்கடையில சரிக்கு மேன் வருது. ஐயா நீ சாக்கடையில வேண்டச்சு போப்போன்னு சொல்ல மாட்டோம். அதை அப்படியே தூக்கின்னு போய் கழுவி சுத்தம் பண்ணி நல்ல ஷாம்பு எல்லாம் போட்டு குளிக்க வச்சு நல்ல ட்ரெஸ் போட்டு அதுக்கு சாப்பாடு கொடுப்போம். இது அருகருப்பு இல்லாம செய்யக்கூடியவர் தாய் தான் இல்லையா? நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த மாதிரி நீ எந்த நிலையில இருக்க, சாரி, அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது, நீ வா என்கிட்ட, அவ்வளவுதான் சொல்றாரு இல்லையா? சோ நீ யார் எனக்கு இலை, மலர், கனி அல்லது நீரை பக்தியோடு படைக்கின்றனரோ அத்தூய மனதானது அளிக்கும் அன்பளிப்பை நான் அருந்துகிறேன். நான் குடிச்சிடுறேன், நீ என்ன குடுக்குறியோ அதை நான் குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப இதுவா சொல்றார். அடுத்தது, சரிப்பா உன்னையே நினைச்சிட்டு இருக்க சொல்றேன், உன்கிட்ட சரணாகதி ஆயிடுன்னு சொல்றேன், அப்ப நான் வாழ்க்கையில வேற எதுவுமே செய்ய வேண்டாமா? உன்னையே நினைச்சுன்னு உன்னையே சரணாகதி பண்ணிட்டு காலையில இருந்து பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் கொடுத்துட்டே இருந்தா நான் எப்ப என் வேலையை செய்யறது அப்படின்னு கேட்க தோணுது இல்லையா? அதுக்கும் பகவான் பதில் வச்சுட்டு இருக்காரு. என்ன சொல்றார் அப்படின்னா, கௌந்தேயா யத் கரோஷி, நீ எதை செஞ்சாலும், யத் அஸ்னாசி, எதை நீ புசிக்கணும், நீ எதை சாப்பிட்டாலும், யத் ஜுஹோஷி, எந்த ஓமம் நீ செஞ்சாலும், யத் ததாசி, அந்த ஓமத்துல யாருக்குன்னா எதனா நீ தானம் தந்தாலும் சரி, இல்ல நீ தபஸ் செஞ்சாலும் சரி, அத மத அர்ப்பணம், எனக்கு அர்ப்பணமா செய். நீ என்ன வேணா செய். நீ வேலை செய்யறியா, நீ போய் சம்பாதிக்கிறியா, நீ ஹோட்டலுக்கு போய் வேலை செய்யறியா, வெரி குட். அந்த வேலைய எனக்காக நீ செய்யறதா நினைச்சுக்கோ.
நீ சமையல் செய்யறியா, அப்பா நான் பகவானுக்காக பிரசாதம் செய்யறேன். இல்ல நான் ஸ்கூலுக்கு போய் டீச்சரா இருக்கணும், எதிரில இருக்கவங்க எல்லாம் பகவான் சொரூபம், அவங்கள எனக்கு இட்ட கட்டளை நான் சிறமேல் கொண்டு செய்கிறேன். அப்படி எங்க என்ன வேலை செஞ்சாலும் என்ன 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 கூட சேர்த்துக்கோ, அவ்வளவுதானே கேக்குறேன். இது ரொம்ப ஈஸியா இருக்கு. வெரி குட். அப்ப என்ன வேணாலும் செய்யலாம். அதுதான் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அப்ப நமக்கு என்ன கிடைச்சாலும் சர்வம் ஈஸ்வர பிரசாதம் இருந்துட்டானா ஒண்ணுமே இல்லை. See, this is the crux of this chapter. என்ன செஞ்சாலும் என்ன இதுதான் இங்க சொல்லப்பட்ட ஒரு ரகசியம். மெயின் பாயிண்ட் இதுதான். நீ எதை செஞ்சாலும் எனக்காக செய்ய. சோ இந்த ஒரு மனோபாவம் நமக்கு வரணும் அப்படின்னா அந்த ஈஸ்வர தத்துவம் நமக்குள்ள ஊறி புரிஞ்சு நம்ம அந்த ஈஸ்வர தத்துவமாகவே ஆகும்போது நம்ம மனசு எதையும் நினைக்காது. எது நினைச்சாலும் அதையும் இதோட நம்ம கனெக்ட் பண்ண, பகவானோட கனெக்ட் பண்ணி தான் பார்ப்போம் இல்லையா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஒரு கதை இருக்குங்க. ஒரு கிரீஷ் சந்திரகோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் ரொம்ப தப்பு காரியம் எல்லாம் செய்யறவர். அவர் ஒன்றும் நல்லவரே கிடையாது, பஞ்சமா பாதகம் செய்யக்கூடியவராமா அவரு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கிட்ட போயிட்டு நான் என்ன பண்றது, என்னை நல்வழி காட்டுறியா அப்படின்னு சொன்னா, இவர் நீ அந்த திருட்டு தொழிலாம் செய்யாத, யாரையும் துன்புறுத்தாத, ஒரு அட்வைஸும் கொடுக்கலையா. நீ என்ன காரியம் செஞ்சிட்டு இருக்கியோ அதையே செய்யி, ஒன்னும் தப்பு இல்லை. நீ திருடுறியா திருடிக்கோ, நீ எல்லாரும் துன்புறுத்துறியா பண்ணிக்கோ, ஆனா எல்லாம் எனக்காக செய்யறியா, ராமகிருஷ்ணருக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யி, ஒண்ணும் பிரச்சனை போயிட்டு வான்னு அனுப்பிச்சுட்டாராம். இவர் ஒரு ஒரு தீய செயலை திருடு பண்ணுவது, ஐயோ நம்ம தீய செயலை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணணுமே, அவருக்கு எப்படி இந்த திருட்டு தொழில சமர்ப்பணம் பண்றது அப்படின்னு அவரால் திருடவே முடியலையாமா. இதே மாதிரி ஒவ்வொன்றையும் ஐயோ ராமகிருஷ்ணர் அவர் எவ்வளவு புனிதமானவர், அவர்கிட்ட நம்ம இதை கொடுக்கலாமா, அவருக்காக நம்ம இந்த ஈன காரியத்தை செய்யலாமா அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு ஈன காரியமா விட்டுட்டு அவன் பரிசுத்தமா ஆயிட்டானாமா. சோ அந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனே ஒரு நல்வழிப்பட முடியும் அப்படின்னா நம்மளை பத்தி என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். சோ அந்த மற்றதுல வைத்த பற்று எல்லாம் எடுத்து பகவான் மேல வைக்கணும். அப்படி வைக்க நம்மளோட ஜீவபோதம் பரபோதமா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. இப்ப நமக்கு உணவு மேல ரொம்ப ஆசை. இது கிருஷ்ணார்ப்பணம்னு எப்படி சாப்பிடுறது, லட்டு சூப்பரா இருக்கு, நான் கிருஷ்ணனை மறந்து போயிட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது இதையெல்லாம் இந்த உணவில் வைத்துள்ள பற்றானது போக பிரியத்துக்கு அறிகுறியாகிறது. இது போகம், யோகமே கிடையாது. ஆனா அந்த தீனில் வைத்துள்ள நாவாசையை அடக்காதவன் மற்ற ஆசைகளை அடக்க முடியாது. உண்பதை கடவுள் ஆராதனையாக செய்யும் போது அது போக காரியமாக இல்லாமல் யோக காரியமாக மாறிடுது. நீ சாப்பிடு, நீ 10 லட்டு வேணா சாப்பிடு, அந்த 10 லட்டும் பெருமாள், இன்னைக்கு நிறைய பெருமாளை நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது அதுல ஒரு போக அவசியானது யோகமாக மாறிடும். நீ தானம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோயேன், இந்த கொடுக்குற தானத்தப்பா பகவான் எனக்கு கொடுத்தது, இந்த தானமே நான் பகவான் எனக்கு இட்ட கட்டளை அப்படின்னு செய்யும் போது நான் தானம் பண்ணேன் அப்படின்ற அந்த அகங்காரம் இருக்காது. இந்த மாதிரி நீங்க யோசிச்சுட்டே வரும்போது அந்த மும்மலம் தானா கிளீன் ஆயிடும் இல்லையா. ஆணவ மலம், கர்ம மலம், கர்மத்தெல்லாம் நம்ம தீர்த்துடுவோம் இல்லையா. அதே மாதிரி மாயா மலம் இதெல்லாம் தானா நம்மளோட சுத்தமாயிடும். சோ இந்த ஆத்மா பரிசுத்தமான உடனே அந்த சுத்த சைத்தன்யத்தோட ஒன்றுபடுவதற்கு ஒரு ஏதுவான நிலை அப்பதான் வரும். நீ தவம் செஞ்சா கூட எனக்காக செய். சோ இந்த மாதிரியே நம்ம யோசிச்சுக்கிட்டே ஒவ்வொன்றையும் செய்யும் போது ஜீவபோதம் பரபோதமாக மாறும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப எல்லாத்தையும் நான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்யறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? எப்பவுமே அப்படித்தானே யோசிப்போம் இல்லையா. அது ரொம்ப உனக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளவு பெருசு பாரு. இங்கனம்
நன்மை தீமைகளை பயக்கின்ற வினை தலைகளில் நின்று விடுபடுவாய். ஃபர்ஸ்ட் இந்த என்ன உபயோகம்? பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆல்வேஸ் திங்கிங் தட் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் நினைக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு, இந்த நன்மை தீமை அப்படின்ற இந்த சைக்கிள்ல மாட்டிக்க மாட்டோம், அதுல இருந்து நமக்கு விடுதலை. இன்னொன்னு சந்நியாச யோகத்தில் உள்ளம் உறுதிப்பாக. அப்படின்னா நான் சன்னியாசி ஆயிடுமா? கிடையாது. இங்கதான் கர்மயோகத்திலையும் 4வது அத்தியாயத்துல இருந்தே நம்மள அதுக்காக தயார் பண்ணிட்டு வர்றாரு இல்லையா? கர்மம்னா என்ன, கர்மயோகம்னா என்ன, கர்ம சந்நியாசம் என்னன்னு நம்ம தான் உருவடிச்சு வச்சிருக்கோமே. சோ கர்ம சந்நியாசம் என்பது என்ன? ஒரு ஸ்மால் டெபினிஷன் மாதிரி பார்த்தோன்னா, எந்த செஞ்சாலும் அந்த பலன் என்னை சாராது, அவனை சாரும். கர்ம பலனை எதிர்பார்த்து எந்த வினையும் நான் செய்வது இல்லை. வினையில் நான் முழுவதுமாக ஈடுபட்டு அந்த வினைகளை ஆற்றுகிறேன். அப்படின் போது அந்த வினையாற்றல் என்பது சந்நியாசமாக மாறுகிறது. சோ எப்போ நீ சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு செய்யும் போது சந்நியாச யோகம் உனக்குள்ள வந்துடுது. அதுக்கப்புறமா இப்படியே செய்யறதுனால உன் மனது உறுதியாக இருக்கு. திருடவிரதா அப்படி சொல்லுவாங்க, மனது உறுதிப்பட்டவனாக இருப்பேன். அதனால என்ன பிரயோஜனம்? நீ மோட்சம், நீ முக்தி அடைவாய், நீ இந்த சம்சார பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவாய் அப்படின்னு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்ப ஏன்டா செய்யக்கூடாது? ஓகே ரைட், நாளையில இருந்து செய்யலாம். அது ஒண்ணு. அடுத்தது 29வது ஸ்லோகம். நடு நிற்கும் இறைவன் இறைஞ்சுபவருக்கு எளியன். அப்போன்னா உனக்கு நீ உன்கிட்ட காலை விழுந்து சரணாகத்தின்னு சொன்னாதான் நீ என்னை பார்த்துப்பியா, இல்லைன்னா என்னை பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் இல்லையா? அப்போ அவங்க அந்த பக்தி பண்றாங்களே, சரணாகதி பண்றாங்களே, அவங்கதான் உனக்கு இஷ்டமான அவங்க. நான் அந்த மாதிரி கிடையாது, எனக்கு பாகுபாடே கிடையாது, எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான், திருடனும் ஒண்ணுதான், ராஜாவும் ஒண்ணுதான். ஆனா என்கிட்ட அன்பா இருக்காங்க பாரு, அவங்க கிட்ட நான் எப்போ இருப்பேன். எப்படி? அப்ப என்கிட்ட இருக்க மாட்டேன், உன்கிட்டே இருக்கேன்டா, நீ பார்க்க மாட்டேங்கிறிய, நீ என்ன திரும்பி அப்ப உன் பின்னாலே ஓடி வந்துட்டு இருக்க, நீ பார்க்க மாட்டேங்கிறியே. அது அவன் என்னைய பார்த்துட்டு இருக்கான், ஆனால அவன்கிட்ட தானே நான் இருக்கேன். அவன் என்கிட்ட பகவான் இருக்காருன்னு உறுதியா நம்புறான், நீ நம்ப மாட்டேங்கிறியே. நீ நம்பாத, ஆனா கூட நான் உன்கிட்ட இருக்கேன், நீ நம்பாததுனால நான் உன்கிட்ட இருக்கேன்றதே உனக்கு புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்ல. அகம் சர்வபூதேஷு சமஹ மே ந த்வேஷிதி ந பிரியஹ அஸ்தி. எனக்கு பிடிக்காதவங்களோ எனக்கு பிடிச்சவங்களோ எதுவுமே கிடையாது. ஆனால் பக்தியா பஜந்தி தே மயி அகமபி தேஷு. பக்தன் என்ன பண்றான்? அவன் என்னே பாடின்னு இருக்கான். அதனால அவன் என்ன இடத்துல இருக்கான், நான் அவன்கிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நான் எல்லா உயிர்களிடத்திலும் சமமா இருக்கிறேன், எனக்கு பகைவனும் இல்லை நண்பனும் இல்லை. ஆனால் என்னை பக்தியோடு பூஜிக்கிறவர்கள் என் பால் உளனர், நானும் அவர்கள் பால் உள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாங்க. நான் முதல்ல நம்ம இப்ப நான் ஆக்சுவலா இந்த அத்தியாயத்தை பூரா ஒரு 3-4 பேஜ்ல கம்ப்ளீட்டா எழுதி வச்சிருக்கேன். அது என்னோட ஹேண்ட் ரைட்டிங்ல புரியாது, நான் முடிஞ்சானா டைப் பண்ணி நான் அதை எல்லாருக்கும் மெயில் அனுப்புறேன். அதுல நான் கிளியரா எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம ஈஸ்வர தத்துவத்தையே சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. ஈஸ்வர தத்துவம் என்பது நிர்குண பிரம்மமா சகுண பிரம்மமா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? நிர்குண பிரம்மம், அவங்க நாம ரூப குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நீ என்கிட்ட இருக்க அப்படின்னா ஹவு கேன் ஹி பி ஏ சர்வ வியாபியா எப்படி இருக்க முடியும் இல்லையா? நான் கிருஷ்ணர் வச்சுன்னு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இது எங்க வீட்டுல கிருஷ்ணன், உங்க வீட்டுல ஒரு கிருஷ்ணன், எல்லா இடத்துலயும் கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னால காக்னசைஸ் பண்ண முடியல இல்லையா? ஏன்னா நம்ம மெட்டீரியல் மேட்டர் கேன் ஆக்குபை ஒன்லி அ பர்டிகுலர் ஸ்பேஸ்.
எனர்ஜி கேன் ஆக்குபை. இது போன கிளாஸ்ல நான் சொன்னேன், எனர்ஜி கேன் ஸ்ப்ரெட் இட் செல்ஃப். இட் கம்ப்ளீட்லி சர்வ வியாபியா ஆகிறதுக்கு எனர்ஜியால முடியுமே தவிர மேட்டரால முடியாது. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி ஒரு பிரம்மக்குள்ள கிருஷ்ணருக்குள்ள பகவானையும் ராமருக்குள்ள பகவானையும் இயேசுக்குள்ள பகவானையும் பூத்து வச்சுட்டோம்னா இந்த சர்வ வியாபி, சர்வஜன், சர்வ அனந்த ஆனந்தமானவன் இதெல்லாம் நமக்கு புரியுறதே இல்லை இல்லையா? சோ இதனால நம்ம அதனால்தான் அந்த ஈஸ்வர தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல பிரம்மம் என்பது சர்வ வியாபி. தேர் இஸ் நத்திங் நான் பிரம்மன். அப்பதானே நமக்கு அதனாலதான் இந்த விஷ்ணு என்ற பேருக்கே சர்வ வியாபி. நம்மளாம் கொஸ்டின் ஆன்சர் கூட எழுதிருக்கோம் இல்லையா? விஷ்ணுனாலே சர்வ வியாபி. அவர் சர்வ வியாபியா இருக்கணும்னா அவர் அந்த வைப்ரேஷனல் ஃபார்ம்ல, அந்த எனர்ஜி ஃபார்ம்ல தான் இருக்க முடியும். ஆனா அது எனக்கு புரியறது இல்ல. அத நான் ஒரு உருவத்துக்குள்ள வச்சு வணங்குவேனே தவிர, ஆனா அவன் சர்வ வியாபி, சர்வஜன், எல்லாமே என்ன பார்த்துட்டு இருக்கான், எப்பவும் எல்லாரோடையும் இருக்கான் அப்படின்றது எனக்கு புரியும். நான் அத புரிஞ்சுண்டு இத செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு நமக்குள்ள வரணும். புரியுதுங்களா? இப்ப அடுத்தது 30வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, பக்தியின் சிறப்பு எத்தகையது? பக்தி பண்ணு. பக்தினா பக்தி இஸ் ஈக்குவலன் டு சரணாகதி. அதனோட சிறப்பு என்ன அப்படின்னா, நீ எவ்வளோ பெரிய கேடு உடையவனாகினும் வேறு ஒன்றையும் எண்ணாது என்னை பஜிப்பவனானால் அவன் சாது என்றே கருதப்பட வேண்டும். ஏனென்றால் அவன் நன்கு தீர்மானித்தான். இது எப்படின்னா, ஒரு கெட்டவன், இது மாதிரி வால்மீகி இவங்கெல்லாம் அப்படித்தானே இருந்தாங்க, சரியான திருடனா தானே இருந்தாங்க இல்லையா? அவங்கெல்லாம் கூட பட் தே ஹவ் டிசைடட் ஒன் திங். அவங்களுக்குள்ள அந்த உறுதி வந்தாச்சு. அப்ப அந்த மாதிரி திருடனா இருக்கிறவன் பக்தனா மாறும்போது அவனோட பக்தி ஸ்ரத்த ஒரு பக்தனை விட ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அவன் முடிவு செஞ்சவன். ஹீஸ் ஃபோக்கஸ். அந்த திருட்டுத்தனத்துல இருந்த போக்கஸ் அப்படியே இங்க பகவான் மேல வந்தாச்சு. அதனால அவனோட புத்தி செதறி போகாது. அப்படி கேடு உடையவன் ஆயினும் வேறு ஒன்றையும் எண்ணாது என்னை பஜிப்பவனானால் அவன் சாது என்றே கருதப்பட வேண்டும். ஏயா, நான் பிறந்தப்பல பக்தன். அவன் 25 வயசு மட்டும் திருடனா இருந்தான். இப்ப 27வது வயசுல அவன புத்தி அவன் என்னை விட சிறந்தவனா அப்படின்னா, நீ அவனை மாதிரி தீர்மானித்தவனாக இருக்கிறாயா? நீ வெல் டிசைடடா இருக்கா? வெல் போக்கஸ்டா இருக்கியா? அப்ப நீ 25 வருஷமும் வெல் போக்கஸ்டா இருந்திருந்தனா டெஃபினெட்லி நீ அவனை விடு. நீ அப்பப்ப என்ன வச்சுக்கிற, அப்பப்போ தூக்கி போட்டுறன்னா அதை விட இதோ இப்ப வந்தவன் என்ன ஸ்ட்ராங்கா பிடிச்சுட்டு இருக்கானே, அவன் எப்படி இருந்தாலும் யோகி என்றே கருதப்பட வேண்டும், அவனும் சாது என்றே கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றார். சோ தர்மத்தை முறையாக செய்கிறவர்களும் இந்திரிய நிகிரகம் என்று செய்கிறவர்களும் சதாச்சாரம் உடையவர்கள் ஆகின்றனர். இங்க சதாச்சாரம், துராச்சாரம். சதாச்சாரம்னா நல்வினை செய்பவர்கள், துராச்சாரம்னா கெடுவினை செய்பவர்கள். கொலை, களவு முதலிய பாவ செயல்களை செய்கின்றவர்களும் மனமடங்காது இந்திரியங்கள் வழியாக விஷயங்களில் மூழ்குபவரும் துராச்சாரம் உடையவர். அன்னவர் மேலும் மேலும் அதோகதியை அடைகின்ற. யாரு? இந்த துராச்சாரத்தையே பண்ணிட்டு இருக்கிறவங்க அதோகதியை அடைகிறார்கள். ஆனா அவன் மனசு மாறி எண்ணமே அந்த எண்ணத்துக்கு வந்த உடனேயே எண்ணம்தான் பெருமை. முன்ன என்ன செஞ்சா எனக்கு இல்ல, நீ வந்துட்ட, நீ முன்ன எப்படி வேணா இருந்திருப்போம், அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை, அதனால நானு அவனை சாது அப்படின்னு தான் நான் நினைச்சுப்பேன் அப்படி சொல்லிட்டு பகவான் இங்க சொல்ற. அப்படியானா இந்த சாதகர்கள் இருக்காங்கல்ல, இந்த சீக்கர்ஸ், அவன் எத்தனை ஜென்மம் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கணும்? எத்தனை ஜென்மம் நான் சரணாகதி சரணாகதி சரணாகதின்னு சொல்லிட்டு இருக்கணும்? எப்ப நீ எனக்கு எத்தனை வருஷம் சொல்லு, ஒரு நம்பர் சொல்லு. 1000 வருஷமா? ஓகே,
2000 வருஷமா, 2000 ஜென்மமா, ஓகே எதனா ஒண்ணு சொல்லு. இஸ் தேர் எனி டெஃபினட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கேக்குறாங்க. ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, சீக்கிரம், ஒண்ணுமே கஷ்டமே கிடையாது. ஷிப்ரம்னா விரைவில், தர்மாத்மா பவதி, அவன் சீக்கிரம் தர்மாத்மா ஆயிடுவான். சஷ்வதக, அதாவது நித்திய சாந்திம் நிகச்சதி, அவன் மனச சாந்தி அடைஞ்சு அந்த சாந்தியாக ஆயிடுவான். கௌந்தேயா மே பக்தக ந பிரணஷ்யதி, என்ன நீ சரண் அடைஞ்சிட்டானா உனக்கு நாசமே கிடையாது, உனக்கு கேடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். விரைவில் அவன் அறிவான் ஆகிறான். யாரு? இந்த துராச்சாரம் பண்ணிட்டு இருந்துட்டு திடீர்னு அவனுக்கு நல்ல புத்தி ஒரு நல் செயலை பண்ணிட்டு சதாச்சாரத்துக்கு பகவான் கிட்ட சரணாகதி அடையிறானே, அவன் சீக்கிரத்துல அவன் நற்கதி அடைஞ்சிடுவான். சாரி, நற்கதி அடைஞ்சு சர்வ சாந்தி அடைஞ்சு அவன் என் பக்தனம், அவனுக்கு நாசமே வராது. 31வது, விரைவில் அவன் அறவான் ஆகிறான். அறவான்னா சதாச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு அறிவாளியாக, ஒரு அறச்செயல் செய்பவனாக ஆகிறான். நித்திய சாந்தியையும் அடைகிறான். குந்தின் புதல்வா, என் பக்தன் நாசம் அடைவது இல்லை என்று நன்கு அறிவுறுத்துக. நீ போய் எல்லாத்தையும் சொல்லு, நீ என்னோட பக்தன் தானே, என்னோட ஃப்ரெண்டு வேற இல்லையா, உனக்கு நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன்ல, சோ நீ மத்தவங்க கிட்ட போய் நீ பகவான் கிட்ட சரண் அடை, அப்போனா எனக்கு எவ்வளவு வருஷம் ஆகும், ஒன்னும் பிரச்சனையே இல்லை, உனக்கு நாசமே வராது அப்படின்னு அவனுக்கு அறிவுறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அர்ஜுனனுக்கு சொல்றார். கடைத்தரமான பாவிகளும் கடை தேர முடியும் என்று சொல்லியான பிறகு, இப்ப நீ ரொம்ப கீழே துராச்சாரம் பண்றவனா இருந்தா கூட ஷிப்ரம் பவதி, என்ன சீக்கிரம் அடைஞ்சிடுவான். எப்ப? அவன் உறுதியான மனதோட இருக்கும்போது. அப்படி இருக்கும்போது உனக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 32வது ஸ்லோகம். இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருக்கும், பட் இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம். பார்த்தா ஏ அப்படி பாபயோன்யக ஸ்யு க்ஷத்ரியஸு வைஸ்யாக ததா சூத்ரா தே அப்பி மாம் வ்யபாச்சிதஹ பராம் கதிஹி யாந்தி. பார்த்தா கீழான பிறவிகளாகிய பாபயோனியில் பிறந்தவர்களாகிய பாபயோனிகளாகிய பெண்பாலார், வைசியர், சூத்ரர் ஆகியவரும் என்னை சார்ந்திருந்து நிச்சயமாக பரகதியை அடைவார்கள். இத எப்பவுமே பெண்களை பாபயோனி அப்படின்னு சொல்லிட்டாங்க, சூத்திரர்களும் சத்திரியர்களுக்கும் பகவானோட அருளே கிடையாது அப்படின்னு இதை இன்டர்பிரட் பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இத அப்படி எடுத்துக்க கூடாது. இத அவர்கள் கூட அப்படின்னா அவர்கள் தாழ்ந்தவர்கள், இவர்கள் பிராமணர்களும் சத்திரியர்களும் உயர்ந்தவர்கள், வைசியர்களும் சூத்ரர்களும் பெண்களும் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார் கிருஷ்ணர். அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டு நிறைய பேர் பகவத்கீதையை இழிவா பேசுவாங்க. இந்த இடத்துல நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இவங்களால முடியாது. ஏன் இவங்களால முடியாது? இப்போ இந்த மாதிரி ஒரு நியம நிஷ்டையோட இருக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு வேற விதமான ஒரு குடும்ப பொறுப்புகள் ஒரு வீட்டுல, இப்ப வேற மாதிரின்னு வச்சுக்கோங்க, இப்பத்தை பத்தி பேசுறது அப்ப எழுதுனது. ஒரு வீட்டுல ஒரு கணவனுக்கும் மனைவனுக்கும் இடையில வீட்டு பொறுப்பு மனைவிக்கு ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்மள நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க. சாரி. அப்படி இருக்கும்போது வீட்டுல ஒரு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்னால அன்னைக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கும் போது
கிளாஸ் கேன்சல் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதே அங்கிள் தன்ராஜ் சார் கிளாஸ் மறுநாள் இருந்தது, அவர் கிளாஸ் வந்து கேன்சல் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா அந்த கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்கள பார்த்துக்க கூடிய பொறுப்பு நமக்கு ஜாஸ்தி. அந்த சமயத்துல நம்மளோட ஒரு நியம நிஷ்டைகளை விடாமல் கடைபிடிப்பது கஷ்டமாக இருக்கிறது. இப்ப வந்து ஒரு நம்ம ஜனனியே எடுத்துக்கலாமே, அவன் வந்து உங்களுக்கு மிருதுலாவுக்கும் பையனுக்கும் உடம்பு சரியில்லாம போனானா அவளால பகவத்கீதா கிளாஸ்ல வந்து உட்கார முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த தாய்மைக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரிஃபரன்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதனால அவளுக்கு பக்தி கிடையாது, கிருஷ்ணன் மேல அக்கறை இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதை விட அவளோட அட்டென்ஷன் சீக்கிங் திங்ஸ் ஆர் மச் மோர் க்ளோசர் டு ஹர். அதனால அவளால அப்படி ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்க முடியாது. சோ அந்த பொறுப்பை எடுத்துக்க கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கு, நானே வந்து இப்ப வந்து என்னால முடியும், என்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. நான் எவ்வளவு நேரம் வேணா பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கலாம், இப்ப ராத்திரி 10 மணி கூட இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கலாம். ஆனா இதே சுபாவோ பூர்ணியோ உட்கார்ந்து இருந்தானா அவங்க நாளைக்கு வேலைக்கு போகணும் போது முடியுமா அப்படின்னா, இப்ப நம்ம குரூப்லயே வந்து கிட்டத்தட்ட 30 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்க, 13 பேர் தான். மத்தவங்களுக்கெல்லாம் அக்கறை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அது வேற விஷயம். some other things are taking their attention more than this. அதனாலதான் அவங்கள வந்து ஒரு கஷ்டம், அவங்களால இது கஷ்டம், இது கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி வைசியர்கள் வியாபார நிமித்தம் எங்கெங்கயோ போக வேண்டி இருக்கு, அப்பெல்லாம் வந்து பண்ண முடியுமா? கிரியா விடாம பண்ண முடியுமானா முடியாது. அந்த மாதிரி விடாம நீ பண்ண வேட்டா கூட நீ என்கிட்ட வந்து சேரலாம் அப்படின்னு தான் வந்து இங்க பகவான் சொல்றார். சூத்திரர்கள் யார் சொல்றோம்? யாரெல்லாம் கூலிக்கு வேலை செய்யறாங்களோ. இப்ப பார்த்தானா எல்லாருமே எம்என்சி கம்பெனில வேலை பண்றவங்க எல்லாம் கூலிக்கு தான் வேலை செய்யறாங்க. அவங்களால நான் கிளாஸ் 9 மணி 9 to 10 பகவத்கீதைக்கு வானா அவன் வந்து அங்க வந்து ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கும், அந்த மாதிரி அப்பனாலாம் அவளால வரவே முடியறது இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் மத்தவங்களுக்காக வேலை செய்யும் போது அது கஷ்டமாகிறது. ஆனா ராஜாவுக்கு அந்த மாதிரி இல்லை, முதல்ல அவன் வேலையை முடிச்சுட்டு தான் வருவான் இல்லையா? பிராமணர்கள் என்பவர்கள் யார்? பிரம்மத்தை அறிந்து பிரம்ம ஞானத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு அதை சொல்ல செய்யக்கூடிய ஒரே வேலை தான் அவனுக்கு இல்லையா? அவங்கதான் பிராமணர்கள். சோ இந்த மாதிரி அதை ஸ்ட்ரிக்டா செய்ய முடியாதவர்களுக்கு கூட என்னோட ஒரு அருள் உண்டு அப்படின்னு சொல்ற. ஏன் இத வந்து கம்பேர் பண்றான்னா, அதுக்கு முந்தின ஸ்லோகம் என்ன சொன்னார்? கீழே துராச்சாரம் செய்கிறவங்களுக்கு கூட அவங்க நிர்ணயம் பண்ணவங்களாக இருந்தானா அவங்க சிப்ரம் என்கிட்ட சீக்கிரமே என்கிட்ட வந்துடுவாங்க. அவங்களே சீக்கிரம் வரும்போது இந்த மாதிரி சந்தர்ப்பவசத்தால் எனக்கு அவங்க வந்து செய்ய முடியாம போது அதை நான் பாத்துக்க மாட்டேனா? அவங்களுக்கு வந்து நான் கை தூக்கி விட மாட்டேனா? அப்படின்ற ஒரு ஆங்கிள் இத பார்க்கணும். புரியுதுங்களா? அடுத்தது 33வது கடைசி 2 ஸ்லோகங்க தான் இருக்கு. புண்ணியவான்களும் பக்தர்களும் ஆகிய பிராமணர்களையும் அவ்வாறே ராஜ ரிஷிகளை பற்றியும் பின்பு பேசுவானே. அந்த இதோட ஒரு கண்டினியூவேஷன். இது நிலையற்றதும் சுகமற்றதும் ஆகிய இந்த உலகை பெற்ற நீ என்னை பூஜிப்பார். நம்ம நீனா யாரு? இங்க அர்ஜுனன் மட்டுமா? நம்ம எல்லாருமே தான். இந்த வாழ்க்கை நிலை இல்லாதது அப்படின்னு தெரிஞ்சுண்டு எது நிலையானதோ அங்க போய் உட்காரு. எது நிலையானது? நான் தான் நிலையானது, ஈஸ்வர தத்துவம் தான் நிலையானது. அந்த ஆனந்தம் அந்தமில்லாத ஆனந்தம். அதனால நீ அங்க வந்து இருந்துடு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். லாஸ்ட் ஸ்லோகம். சரி, இப்படி எல்லாம் சொல்லிட்ட உன்னை எப்படியா அடையறது அப்படின்னா இதுதான் ராஜ வித்யா. புரியுதுங்களா? மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே விஷ்யசி யுத்தைவ ஆத்மனக மத்
பராயணாக, நீ உறுதியான மனதோட, மன்மனாக, மனதை என்னிடத்தில் வைத்தவனாக, மத் பக்தக, என்னுடைய பக்தி உடையவனாய், மத்யாஜி, என் பொருட்டு யாகம் செய்பவனாய், பவ ஆவாயாக, மாம் நமஸ்குரு, என்னையே நமஸ்காரம் செய்யி, இங்கனம் மத் பாராயண, என்னை பரகதியாக கொண்டு, ஆத்மானா, உள்ளத்தை, யுக்த்வா, உறுதிப்படுத்தி கொண்டு, மாம் ஏவ ஏஷசி, என்னையே வந்து அடைவா. இந்த அத்தியாயத்துல சொன்ன மொத்த விஷயத்தையும் இங்க கொண்டு வந்துட்டார். ரொம்ப ஈஸி. நீ என்ன பண்ணணும்? முதல்ல என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். உன்னோட அல்டிமேட் கோல் நானா இருக்கணும். அந்த மாதிரி ஆத்ம பாதையில, ஆத்ம ஞானத்துல கால் எடுத்து வச்சுட்டு இந்த பாதையில போகணும்னு நிர்ணயம் பண்ணவங்களோட அல்டிமேட் கோல் இஸ் டு ரீச் த சச்சிதானந்த ஸ்வரூபமான அந்த சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம். அது எப்படி இருக்கும்? எப்பவுமே ஆனந்தமா இருக்கும். பரமா சச்சிதானந்த ஸ்வரூபம் அது. அண்ட் என்னைக்குமே அழியாதது, காலத்தால் மாற்ற முடியாதது. அது வந்து சுத்த சைத்தன்யம். அது எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு. நான் யாரு? அதுல இருந்து வந்த ஒரு பீஸ். அப்ப ஏன் நான் திரும்பி போக முடியல? நீ உன் மேல எதையோ பூச்சி வச்சுட்டு இருக்கியே, அதனால்தான் போக முடியல. இரும்பு காந்தத்தால கவரப்படக்கூடியதுதான் அது. ஆனா இரும்பு மேல துரு பிடிச்சிட்டு இருந்தானா காந்தத்தால அதை வந்து இழுக்க முடியாது. சோ இந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுத்த சைத்தன்யத்திலிருந்து பிரிந்து வந்த இந்த சைத்தன்யம் அந்த சுத்தத்திலிருந்து கொஞ்சம் அழுக்காயிடுச்சு இல்லையா? சோ இந்த மும்மலம் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த மலமெல்லாம் நம்மளை விட்டு விலகும் போது, துரு பிடிச்ச ஒரு இரும்ப உப்பு காகிதம் போட்டு நல்லா தேய்க்கும் போது அது மறுபடியும் காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடும். சோ நான் இந்த வேலையை யார் செய்யறது? அதையும் அவனே தான் செய்யறான். உனக்கு வாழ்க்கையில திருப்பி திருப்பி பிறவிய கொடுத்து உன்னோட பாவங்கள் எல்லாம் கழுவிட்டு நீ சுத்த சைத்தன்யம் ஆகும் போது நீ என்னுடைய இரண்டரை கலந்து விடுவாய். அப்போ உன்னை சுத்த சைத்தன்யமா பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய கூட பிரம்மமே எடுத்துக்கிறது. அதனாலதான் நமக்கெல்லாம் பிறவி என்பது மறுபடியும் மறுபடியும் கொடுத்து. ஆனா நம்ம என்ன பண்றோம்? சுத்த மரத்துக்குள்ள அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழுக்கையும் சேர்த்துக்கிறோம் இல்லையா? சோ இந்த ரெண்டுல இருந்து விடுபடும் போது அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்? கர்மத்தை கர்ம யோகமாக செய்யணும், கர்ம சந்நியாசமாக செய்யணும். சோ பலன் எதிர்பார்க்காம கர்மம் செய்யும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பிறவியிலும் கம்ப்ளீட்டா பியூரிஃபை ஆகும் போது இந்த சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம் ஆகும் போது அந்த பிரம்மத்துடன் பரபிரம்மத்துடன் இரண்டரை கலக்கும் ஒரு நிலை நமக்கும் வரும். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு தான் இவ்வளோ நேரம் நமக்கு இந்த 34 ஸ்லோகங்கள்ல பகவான் சொன்னார். முதல்ல கொஞ்ச நேரம் தன்னை பத்தி சொன்னார். திஸ் இஸ் வாட் ஐ ஆம், திஸ் இஸ் வாட் ஐ எம் டூயிங். இதெல்லாம் நான் உனக்காக தான் செய்யறேன், என் மேல கோச்சுக்காத. சரியா புரிஞ்சுக்காம என்ன கிருஷ்ணர் வந்து என்ன கஷ்டப்படுத்துறன்னு திட்டாத. நீ யோசிச்சு பாரு, உனக்கு வர்றதெல்லாம் நான் கொடுக்கறது தான். நான் ஏன் உன்னை போட்டு துவைச்சு எடுக்கிறேன் அப்படின்னா நீ உன்னை நான் என்கிட்ட எடுத்துக்கணும் அப்படின்னு. அதான் நேத்து கூட நான் சொன்னேன்ல, பரிஷத்து மகாராஜா வந்து குருவம்சத்துல பிறந்த ஒரு பெரிய ஞானி. அவர் தான் கர்ப்பத்திலே 3 மாசம் கிருஷ்ணரோடயே இருந்தவர் இல்லையா? சோ முதல்ல பார்த்த முகமே அவர் வந்து கிருஷ்ணரோட தான் பார்த்தார். அப்பேற்பட்ட ஒரு ஞானமான ஒரு குழந்தை ராஜாவாயிடுறது. சரி, ராஜாவான அப்புறமா அந்த ராஜ பரிபாலனம் செய்ய வேண்டியிருக்கு, எல்லாம் செஞ்சான். பகவான் பார்த்தாரு, சரி போறேன், இவன் விளையாடினது நம்மளை இவனோட சேர்த்துக்கணும். ஆனா இந்த
ராஜ பரிபாலனத்துல இவன் ஒரு ஞானத்தையும் படிச்சுக்கலையே, இவனுக்கு இன்னும் ஞானமே வரலையே. ஆனா இது வந்து பரிசுத்த ஆத்மா வாரத்துக்கு ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் மாதிரி எலிஜிபிளா இருக்கான். இவனை வந்து நம்ம எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த ரஜசிக் குணத்தை கொடுத்து அவன் மண்டையில ஏறி அந்த ஒரு ராஜா ஒரு ரிஷி மேல பாம்பை போட்டு அதனால ஒரு சாபத்தை எடுத்துட்டு அவன் 7 நாள்ல அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தன்கிட்ட சேர்த்துக்கிட்டாரு இல்லையா, யாரு, பகவான். சோ அந்த மாதிரி நம்மளும் வந்து சீக்கிரமா நம்ம சுத்தமானா சீக்கிரமா நம்மளோட நம்பர் ஆஃப் பேர்த்ஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியோட நம்ம செய்யலாம். சோ கடைசியில என்ன செய்ய சொல்லணும், மன்மனாக, மனதை என்னிடம் வைத்தவனாக, மத் பக்தக, என் மேல் பக்தி உடையவனாக, என்னையே யாகம் செய்பவனா, எனக்காக என் பொருட்டே யாகம் செய்பவனாய், மத்யாஜி பவ. அப்படி இருந்தா மாம் நமஸ்குரு, என்னையே நமஸ்காரம் செய். இந்த மாதிரி இருந்தானா மத் பாராயணக, என்னையே பரகதியாக கொண்டு, ஆத்மானாம் யுக்தவ, ஆத்மாவை உறுதி செய்து கொண்டு, மாமேவ ஏஷசி, அப்ப என்னையே வந்து அடைவாய். மனதை என்னிடத்தில் வைத்து என் பால் பக்தி பண்ணி எனக்கு யாகம் செய்து என்னை வணங்கு. என்னை குறியாக கொண்டு உள்ளத்தை உறுதிப்படுத்தி கொண்டால் என்னையே வந்து அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஒரே கடைசி ஸ்லோகத்துல இந்த அத்தியாயத்துல சொன்ன எல்லாமே சொல்லிட்டார். சோ இதுதான் வந்து அல்டிமேட் கோல். ஃபார் திஸ் எப்படி வர்றதுன்னு அந்த ராஜபாட்டையே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். இத புரிஞ்சுண்டா தேர் இஸ் நோ சீக்ரெட் இன் திஸ். புரியாத போது இது பூரா நமக்கு ஒரு புரியாத ஒரு புதிராகவே இருக்கும். சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அத்தியாயத்தை ஸ்லோகம் பை ஸ்லோகம் படிச்சு திருப்பி திருப்பி நம்மளோட வார்த்தையில, அது இங்கிலீஷோ தமிழோ கலந்தோ நடுவுல ஹிந்தி போட்டோ எப்படியோ ஒண்ணு நம்ம எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு திருப்பி நம்ம படிக்கும்போது இந்த ஒரு நோக்கத்துல படிக்கும்போது, என்னடா சொல்லியிருக்க, ராஜவித்யா எங்க வித்யா சொன்ன, ஒரு வித்தியம் சொல்லையே அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாம் நமக்கு வரும்போது அதை திருப்பி அந்த வித்தியை எங்க இருக்குன்னு தேடும் போது அது பட்டவர்தனமா அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு புரியும். ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம் இது. இதை வந்து நம்ம திருப்பி படிச்சு இந்த பிரகிருதிக்கும் பிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம், பிரம்மத்துக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, அந்த சகுண பிரம்மமாகிய கிருஷ்ணருக்கும் எனக்கும் என்ன ஒரு உறவு, என்ன கிருஷ்ணர் எப்படி பாக்குறார், நான் கிருஷ்ணரை என்ன மாதிரி பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் நமக்குள்ள தெளிவு வரும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதுக்கும் அங்க பதில் இருக்கு. அந்த பதிலை வச்சுக்கிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அந்த சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சர்வம் கிருஷ்ண பிரசாதம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உறுதி ஏற்பட்டு போகும்போது ஏதோ ஒரு ஜென்மத்துல நமக்கும் கம்ப்ளீட் முக்தி கிடைக்கும். ஜெய் குருதேவ்.